திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் இள புகழேந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ஒண்ணு வந்ததுன்னா, அந்த தீர்ப்பு ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் மசோதாவை எவ்வளவு நாளையில பாஸ் பண்ணணும் என்று சொல்லி அந்த கால நிர்ணயிச்சு அந்த தீர்ப்பு வந்து வெளியானது. அதோட பல்வேறு கோரிக்கைகளையும் மசோதாவையும் நிறைவேற்றி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது. அது குறித்து இப்போ ஒரு மாதம் கழிச்சு உச்ச நீதிமன்றத்தை திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் வந்து கேள்வி கேட்கிறாங்க. உச்ச நீதிமன்றம் என்னை கேள்வி கேட்க முடியுமா, நீங்க எப்ப மசோதாவை நான் நிறைவேற்றணும்னு நீங்க உத்தரவு போடலாமா என்று சொல்லி ஏறக்குறைய 14 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அது குறித்து சொல்லுங்க. முதல்ல நாம ஒண்ணு புரிஞ்சுக்கணுமா, உச்ச நீதிமன்றம், அரசு, அந்த நிர்வாகங்கள் துறையில இந்திய துணைக்கண்டத்தில் இப்பதான் நம்ம தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்ட நீதியரசர் கவாய் அவர்கள் அழகா ஒண்ணு சொன்னாங்க. இந்திய துணைக்கண்டத்தில் எல்லாவற்றையும் விட முதன்மையானது, அனைவரும் மதிக்கப்பட வேண்டியது, சட்டபூர்வமான அதிகாரத்தை பெற்றிருப்பது அரசியலமைப்பு சட்டம். அரசியலமைப்பு நிர்ணய சட்டத்தின் மூலமாகத்தான் இந்த அரசு நடக்கிறது. இந்த நாட்டில் நீதித்துறை பரிபாலனம் நடக்கிறது. ஆக இறையாண்மையை பாதுகாக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் தந்திருக்கக்கூடிய அதிகாரங்கள், இதை வச்சுதான் நம்முடைய ஆட்சி, நம்முடைய நாட்டினுடைய நடைமுறை. இதை அவர் எதுக்காக குறிப்பிட்டாருன்னா, ஜென்ரலா எல்லாரும் தெரிஞ்சு சொல்லிட்டார். இதை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற வார்த்தையை கூட சொல்லியிருக்காங்க. இது எதுக்காகன்னா, நம்முடைய குடியரசுத் தலைவர் முர்மு, அவங்க திருமதி முர்மு அவர்கள் பாவம், அவங்களுக்கு எதுவும் ஒன்றும் புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எப்பவோ கொடுத்த தீர்ப்பு இல்லையா, கிட்டத்தட்ட 10 நாளுக்கு மேல ஓடி போச்சு, 15 நாள் ஆயிட்டம். இப்பதான் உங்களுக்கு யோசனை வருதா, இப்பதான் எல்லாம் கேள்வி கேட்க வருதா அப்படின்ற ஒரு கேள்வியை நாம வச்சோம்னாதான், அததான் நமக்கு சிந்திச்சு இந்த கேள்வி கேட்ட உண்டான உங்ககிட்ட இருந்து இந்த பதில் வருது. அந்த மாதிரி நம்மளை சிந்திக்க வைக்கிறதுக்கு இந்த கேப், இந்த தாமதம், எல்லாருக்குமே ஒரு சந்தேகம், இது என்ன இவ்வளவு நாள் இல்லாம இப்ப போய் கேட்கறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, உச்ச நீதிமன்றத்தை இதுவரையில் கேள்விகள்லாம் யாரும் கேட்க முடியாது. அது என்ன கேள்வி கேட்கறதுன்றது எங்க கத்துக்கிட்டாரு? ரிவ்யூ பண்ணலாம். நீங்க அப்பீல் போட முடியாது, ரிவிஷன் போட முடியாது. ரிவ்யூ பண்ணிட்டு நீங்க இந்த கேள்வி உங்களுடைய அட்வொகேட் மூலியமாக ரிவ்யூ கூட பண்ணி கேட்கலாம். அதுக்கு ஒரு வழி இருக்கு. ஆனால் நீங்க எந்த ரிவ்யூ போட்டாலும் அது தள்ளுபடி ஆகும் அப்படின்றதும் இவங்க பின்னால இருக்கக்கூடிய அட்வொகேட்ஸுக்கு கூட, பிஜேபிக்கு கூட நல்லா தெரியும். அதனால தங்களுடைய எண்ணத்தை குடியரசுத் தலைவரை வைத்துக் கொண்டு உலகத்துக்கு தெளிவுபடுத்துற மாதிரி இந்த கேள்விகளை கேட்டுட்டீங்க. என்ன இப்ப நம்முடைய முதல்வர், நம்முடைய தலைவர் அழகா சொன்னா பாருங்க, அது அந்த செய்தியே எல்லாரும் படிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா அற்புதமாக ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல ஒண்ணு கொடுத்தார். என்ன கொடுத்தாரு தெரியுங்களா? உச்ச நீதிமன்றத்தின் விளக்கம் கோரி எழுப்பப்பட்டுள்ள வினாக்கள், யாரால? குடியரசுத் தலைவரால் எழுப்பப்பட்டுள்ள வினாக்கள் அரசியலமைப்பு சட்டம் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே உள்ள அதிகாரங்களை பகிர்ந்தளித்துள்ள அடிப்படையை சீர்குலைக்க எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலத்தை, சட்டமன்றங்களை திறனற்றதாக ஆக்க செய்கின்ற வேலையை ஒன்றிய பாஜக அரசின் தீய எண்ணத்தை இந்த கேள்விகள் வெளிப்படுத்துகிறது. இந்த தீய எண்ணத்தை வெளிப்படுத்துகிறது ரொம்ப கிளியரா கொடுத்திருக்காரு. எதுக்கு இது பப்ளிக்ல இவ்வளவு இதா சொல்றாங்கன்னா, இப்போ தலைவரே தான் கேட்கிறாங்க, மாநிலங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அரசு, ஒன்றிய அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற அரசு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அரசில் அனைத்து மக்கள் பிரதிநிதிகளும் பெரும்பான்மையோர் சேர்ந்து ஒன்றை நிறைவேற்றுகிறார்கள். அந்த மசோதாவை உனக்கு அனுப்புனா நீ என்ன செய்யணும்னு ஏற்கனவே இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். உடனடியாக கவர்னர் என்ன பண்ணணும்? கையெழுத்தை போட்டு அனுப்பணும். அப்படி உனக்கு அதுல சந்தேகம் வந்தால், ஐயம் ஏதாவது இருந்ததுன்னா அரசுகிட்ட கேட்கலாம்.
அரசு திரும்பவும் அதை கிளியர் பண்ணி உனக்கு அனுப்பும் போது 2வது முறை அனுப்புனா நீ கையெழுத்து போட்டு திருப்ப நிறைவேற்றி தான் ஆகணும். இதுதான் சட்டம், இதுதான் நிலைப்பாடு அரசியலமைப்பு சட்டத்துல. அதுக்கு மேல நீ ஏதேனும் நடவடிக்கைகள் எடுக்கிறதுனா உனக்கு அதற்கான வாய்ப்புகள் இல்லை. 2வது முறை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிட்டேன்னு வச்சுக்க. குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறதுக்கு கூட உனக்கு சில விதிமுறைகள் இருக்கு. இதுதான் சட்டம். ஆனா 1 மாசம் இல்ல, 2 மாசம் இல்ல, 3 மாசம் 3 மாசமா வருடங்களே தாண்டுற மாதிரி அதை மசோதாவை தூக்கி போட்டு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு நான் தான் பவர், எனக்கு தான் அதிகாரம் இருக்கு. யாரு? கவர்னர். கவர்னர் என்பவன் நியமிக்கக்கூடிய ஒரு நபர். ஆட்டுக்கு தாடி மாதிரி நாட்டுக்கு கவர்னர். அறிஞர் அண்ணா சொன்னது அதுக்காகத்தான். நீ சும்மா ஒரு ஜெனரலா நியமிக்கப்படுகின்ற ஒரு அதிகாரி. பிரிட்டிஷ்காரர்களுடைய ஆட்சியில வைக்கப்பட்ட அந்த பதவி பொறுப்பு என்பது நிர்வாக ரீதியாக பார்க்கறதுக்காக கவர்னர்ஸ் போட்டாங்க. அப்ப கவர்னருக்கு அவன் அதிகாரம் கொடுத்தது காரணம் அவர்களுடைய ஆட்சி அமைப்பு. ஆனால் இன்றைக்கு ஜனநாயக முறைப்படி இந்தியாவுல 47க்கு பிறகு அரசியலமைப்பு சட்டம் வந்ததெல்லாம் பிறகு இவர்கள் மீண்டும் அந்த காலனி ஆதிக்கத்தினுடைய குணத்தையே காட்டக்கூடிய அளவுக்கு இப்ப இது உள்ள நுழைஞ்சி பாக்குறாங்க. அப்ப இந்த கேள்வி கேட்டா என்ன, நாங்க மக்கள் நிறைவேற்றி கொடுக்குற சட்டத்தை மசோதாவை நாங்க ஒண்ணும் கட்டாயமா கைது போடணும்னு இல்லை. நான் கையெழுத்து போடணும் இத்தனை நாளைக்குள்ள நீ போடணும் அப்படின்னு நீ கேட்க முடியாது. அப்படின்னு ஒருத்தவங்க என்ன அர்த்தம்? எவ்வளவு பெரிய தவறு! ஒரு குடியரசுத் தலைவர் என்பவர்கள் யாரு? நாட்டு மக்களுக்கு அநியாயங்களை அரசுகள் செய்தாலோ அல்லது கவர்னர் போன்றவர்கள் செய்தாலும் அவர்களை அடக்கி வைத்து ஒழுங்கான பாதைக்கு அழைக்க வேண்டிய குடியரசுத் தலைவர் பொறுப்பு இன்னைக்கு அவர் செய்யறதா சரி, கைது போடாம இருப்பார். அவர் எப்ப வேணா கைது போடலாம், எப்ப வேணா தூக்கி போடலாம் என்பதை ஆதரிக்கின்ற விதமாக மூர்முனுடைய கேள்விகளுடைய அமைப்பு இருக்கு. இதைத்தான் நம்ம கடுமையாக எதிர்க்கிறோம். நாம மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்க்கட்சிகளும் மிக தெளிவாக முற்போக்காளர் உடையவர்கள் அத்துணை பேரும் எதிர்க்கிறாங்க, கண்டிக்கிறாங்க. மாநில அரசின் அதிகாரத்தை சீர்குலைக்கிற மாதிரி பண்ணுவாங்களா? அது குடியரசுத் தலைவர் அரசு. இப்போ ஒண்ணு தெரியுமா, இது இவங்க கேட்ட கேள்வி எல்லாம் இருக்குல்ல 14, ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்ல நம்முடைய தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு, நம்முடைய தமிழக அரசு எடுத்து வைத்த முன்னிலை, அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட 14 கேள்விகள் எல்லாம் வந்துடுச்சு. இந்த கேள்விகள் எல்லாம் அவர்கள் சார்பாக வாதிட்டார்கள் வழக்கறிஞர்கள், யூனியன் கவர்மெண்ட். அதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் ஒவ்வொரு கேள்விக்கும் விளக்கம் தருகின்ற விதமாக தீர்ப்புரை கொடுத்துருச்சு. அதெல்லாம் ஒழுங்கா படிச்சு பார்த்தா இந்த கொஸ்டின் பேப்பருக்கு அர்த்தமே கிடையாது. படிக்கவும் இல்லை, ஒண்ணும் இல்லை, அவங்களுக்கு தெரியாது. மூர்மு கையெழுத்து போட்டு போட்டோ நின்றுட்டு போயிட்டே இருக்க போறாங்க. ஏன்னா அவங்க எதையுமே நினைக்கிறதுக்கான நிலையில இல்லை. அவங்கள கணவனை இழந்த விதவைன்னு சொல்லிட்டு புதிய இது தொடக்கிறதுக்கு பார்லிமெண்ட் இடத்த ஒரு பிரசிடென்ட் தான் போயிருக்கணும், அவங்களே உள்ள வரக்கூடாதுன்ட்டாங்க. ரைட்டு. அதுக்கப்புறம் கதவு திறக்கணாங்க, அதுக்கும் அவங்க தொடக்கூடாதுன்ட்டாங்க. அதையும் அவங்க ரைட்டுன்ட்டாங்க. ஆமாமா, என் தலையில பிரம்மன் எழுதிட்டுதான், அதனால நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு உட்காந்துக்கிட்டாங்க. அவங்க தலையில அவங்க எழுதிட்டாங்கன்னு அவங்க உட்காந்துக்கிட்டா, ஆமா என் தலையிலயும் எனக்கு மூஞ்சி மேல துணியை தூக்கி போட சொல்லி என் தலையில பிரம்மா எழுதிட்டான், அதனாலதான் காஞ்சி மரத்தை என் மூஞ்சில தூக்கி போட்டாங்கன்னு தமிழிசையும் உட்காந்துட்டு கை தட்டிக்கிட்டு உட்காந்துருக்கு. ஆக பெண்ணினத்தினுடைய உரிய நிலையை, உயரிய நிலையை, கல்வி, அறிவு, ஆற்றல்லாம் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு அந்த பெரியார் உலகத்துக்கு எடுத்து சொன்னதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு இது போய் சாக்கடையில ஒண்ணு குளிச்சுங்க மூணு அந்த பதவியில உட்கார வச்சுட்டு எஸ்டி மக்களினுடைய, மலைவாழ் மக்களுடைய வாக்குகளை வாங்குவதற்காக அன்னைக்கு பிஜேபி செஞ்ச சதி திட்டம், அது அரசியல் திட்டம். இன்னைக்கு உங்களை கையெழுத்து போட வச்சுட்டு மாநில அதிகாரங்களை ஒடுக்கக்கூடிய அளவிற்கு இதை செய்யலாமான்னு பாக்குறாங்க. இன்னொன்னையும் தெரிஞ்சுங்க, இவைகள் எல்லாம் நிராகரிக்கப்படும். எந்த காரணத்தை முன்னிட்டும் உச்ச நீதிமன்றம் அளித்திருக்கின்ற தீர்ப்பில் எந்த மாற்றமும் வராது. சட்ட அறிஞர்கள் மிக தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். அதன்படி நம்ம பார்க்கணும். இது அரசியல் சித்து விளை. இப்ப குடியரசுத் தலைவர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, துணை குடியரசுத் தலைவர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலமாக நீதிபதிகளுக்கோ அல்லது இந்த நீதியோ மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குங்களா, மறுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா, இவங்க செயல்படுத்துவாங்களா?
எந்த காரணத்தை முன்னிட்டும் நீதி மாறுவதற்கு வழியே கிடையாது. ஏன்னா நீதியில இப்ப இவங்க கேள்விகளுக்கு என்ன பண்ணிருக்குன்னு தெரியல. இப்ப லேட்டஸ்டா ஃபைனலா கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜஸ் ஜுடிஷியல் ஃபார்மேஷன் போல 5 நீதியரசர்களை அமர வைத்து இந்த கேள்விகளை விவாதத்துக்கு எடுத்துக்கிட்டார். இப்ப நீதிமன்றத்தினுடைய அமர்வு நடக்குது. 5 நீதியரசர் ஜட்ஜஸ், அந்த கமிட்டி, அந்த குழு இதை எடுத்துக்கிச்சு. அப்ப என்ன அப்படின்னா, இவர்களுடைய கேள்விகள் கடிதம், அதுக்கு இந்த கடிதம் கோர்ட்டு கொடுத்துருக்காங்க. இது வேறு, இது வேறு. அதை நாங்கள் ஒரு வழக்கு போல எடுத்துக்கிட்டோம். நீங்க பதிவு செய்ததாக எடுத்துக்கிட்டோம். அதை விசாரணை செய்வதற்கு இது சரியா தப்பா, இது சட்டப்படி எப்படி சரியாகும், இல்ல இது சட்டப்படி இது சரியில்லை அப்படின்னு சொல்லுவதற்கான நிலையில ஒரு ஆய்வுக்காக போட்டு 5 ஜட்ஜஸ் உட்கார்ந்து குடியரசுத் தலைவருடைய இந்த 14 வினாக்களை பற்றியும் விசாரிக்க இருக்கிறார். தகவலின் அதில் கூட நாம தெளிவாக இருக்கலாம். எந்த காரணத்தை மட்டும் அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கின்ற அந்த அதிகார பரவல் நிலைகளை மாற்றிக்கொள்ளவோ நிறுத்தி கொள்ளவோ நடக்கவே நடக்காது. ஜட்ஜஸ் இப்ப கிளியரா இருக்கிறாங்க. அவர்களுடைய ஜட்ஜஸ் எல்லாம் இப்ப இல்ல. இப்ப இருக்கிற ஜட்ஜஸ்ல தலைமை நீதியரசர் கபாய் அவர்கள் மிகச் சிறப்பு. ஏன்னா அவர் தலைமையில் தான் அந்த ஜட்ஜஸ் குழு அமைக்கப்பட்டது. அதுதான் லேட்டஸ்ட். அதுவும் நம்ம பார்க்கணும். சரிங்கண்ணா, இன்னைக்கு ஒரு வீடியோ ஒண்ணு வெளியாயிருக்கு. அந்த வீடியோல வெளியுறவுத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களுடைய ஷூவை ராணுவ வீரர் கட்டிட்டு இருக்காரு. பார்த்தோன்னா அதிர்ச்சி ஆயிடுச்சு. ராணுவ வீரருக்கே இப்படி ஒரு அடிமையை போல ஷூ கட்ட வச்சுட்டு இருக்காங்க. இதுதான் ராணுவ வீரர்களுக்கு இவங்க கொடுக்குற மரியாதை. அது குறித்து ராணுவ வீரருக்கு கொடுக்கிற மரியாதை இதுதான் அப்படின்னு நம்ம பேசும்பொழுது, எந்த காரணம் மட்டும் சரியாக முறையான ஒரு ராணுவ வீரர் செய்ய மாட்டார். முதல்ல அதான் இவர்களுடைய வீரர்கள் தேர்வு எப்படி இருக்குன்றதையும் நமக்கு ஐயம் வருது இல்லையா? அக்னிபாத் ஒன்றை எப்ப இவர்கள் கொண்டு வந்தார்களோ அப்பவே ராணுவத்தை அசிங்கப்படும். ராணுவம் என்பது உயிரை கொடுத்து நம்முடைய நாட்டின் தாய் நாட்டை காக்கின்ற உணர்வு படைத்தவர்கள். அறிவுபூர்வமாக அதுல வேகமானவங்க. அவன் தான் வீரனா இருக்க முடியும். துப்பாக்கியை பார்த்துட்டு பயப்படுவதற்கு நான் தயாரா இல்லை, என் நாடு அப்படின்னு எவன் முன்னால போடலாம், அவன் தான் வீரன், அவன் தான் ராணுவம். அப்படித்தான் இதுவரையில் எடுக்கப்பட்டது. ஆனால் பாரதிய ஜனதா என்ற பாசிஸ்டுகள் வந்ததற்கு பிறகு இந்தியாவில் எல்லா துறைகளும் நாசப்படுத்துவது போல ராணுவத்துறையை மிக மோசமாக்குறாங்க. எப்படி தெரியுங்களா? அக்னிபாத்னு என்ன அக்னிபாத்னா, ராணுவத்திற்கு டெம்பரவரி 5 இயர்ஸ் கோர்ஸ், 5 வருடம் நாங்க எடுத்துக்குவோம். 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு வெளியில போயிடலாம். பென்ஷன்லாம் கிடையாது. நீங்க எக்ஸர்வீஸ் போயிட வேண்டியதுதான். ஒரு ராணுவத்திற்கு வீரர்களை எடுத்து அவங்களுக்கு எதிர்காலத்தை பற்றி அவங்களுக்கு தொடாம 5 வருஷத்துக்கு வெளியே போயிட்டீங்கன்னா அந்த அக்னிபாத்ன்ற இடத்துல போன வீரனுக்கு வெளியில என்ன வேலை? நீங்க எப்படி ஒரு குழப்பங்களை உருவாக்கலாம்? அப்ப என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் சாதாரணமா இந்த ஒர்க்கர்ஸ் எடுக்கிறாங்கல்ல, லேபர் ஒப்பந்த அடிப்படையில ஒப்பந்த அடிப்படையில ராணுவ வீரர்ன்ற மாதிரி கொண்டு சேர்க்கின்ற கொடுமையை நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் ராஜ்நாத் சிங்கும் இந்த பிஜேபி பாசிசமும் செய்கிறது என்றால் என்ன காரணம்? இந்திய ராணுவத்தின் வலிமையை சீர்குலைக்க அவர்கள் ஏன் ஆசைப்படுகிறார்கள்? இதெல்லாம் கேள்வி கேட்டோம்னா, இவர்கள் இப்பவும் சீனாவிடம் கை கட்டி கொண்டு நிற்பது எதற்காக? இப்பவும் சம்பந்தமே இல்லாம நம்ம ராணுவத்தினுடைய செயல்பாட்டுல எவ்வளவு பெருமையோடு இந்தியா உட்கார்ந்து இருக்குது. அதை 2 நாட்டிற்கான சண்டை சச்சரவு அப்படின்றத நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்லணும். 1000 தான் இருந்தாலும் நரேந்திர மோடி சட்டப்படி பிரைம் மினிஸ்டர். அவர் வெளியில சொல்லணும் ராணுவத்தினுடைய முடிவு. இல்ல பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்லணும். ட்ரம்ப் யாரு? அவரு சொல்லுவார். அவரு சொன்னதற்கு பிறகுதான் இவங்க வெளியில கேட்பாங்க. அப்போ எங்கேயோ இருக்கிற அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ட்ரம்ப் என்ற வலதுசாரி கட்டுப்பட்டு நடக்கிறாங்க. கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய அவசியம் என்ன? அவசியம் கேட்டா எல்லாமே பிசினஸ் கார்பரேட் கம்பெனிகள். இந்திய துணை கண்டம் கார்பரேட் கம்பெனிகளால் ஆளப்படுகிறது என்பதற்கு அது ஒரு ஆதாரம், வேற ஒண்ணும் கிடையாது.
இங்க இருக்கக்கூடிய அதானி அண்ட் அம்பானி கம்பெனி உலகம் முழுவதும் உள்ள சுத்திக்கிட்டு இருக்கலாம். அவர்கள் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு பெரிய கார்பரேட் கம்பெனி இப்ப இந்தியாவை நடத்திக்கிட்டு இருக்கு. அதான் உண்மை. அதனால்தான் அவன் பார்லிமெண்ட் அக்னிபாத் திட்டத்தையே கொண்டு வந்தான். ராணுவத்தை வீணாக்குறது, ஒரு துறையிலும் அசிங்கப்படுத்திக்கிட்டே போறது என்ற நிலையில் இருக்கிறது. இது நமக்கு காட்டுது. ராணுவத்தினுடைய வீரன் ஒருத்தனை தூ போடக்கூடிய வச்சா இவன் யாரு அப்படின்னு கேள்வி வந்தா இவன் ஒரு பிஜேபி ஒரு சங்கி கேட்டா நாங்களாம் ராமன் அவதாரம்மா. இன்னொருத்தன் என்ன சொல்றான், அனுமார் மாதிரி நாங்க போய் சண்டை போடுவோம்ன்றான். வெளியுறவுத்துறை அமைச்சர். இவங்கள மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு வேற இதற்கு மேல் நம்ம ஒண்ணு எதிர்பார்க்க முடியாது. ஆனால் சரியான ராணுவ வீரர் யாராவது இது கேட்டாங்கன்னா அதே இடத்துல அவன் ஷூவை தூக்கி காலை எடுத்து வச்சு என் ஷூவை நீ முதல்ல கட்டு, அடுத்து உன் காலை நான் கட்டுறேன்னு கூட சொல்லலாம். தப்பு கிடையாதுன்னு. ராணுவ வீரர்கள் ஷூவை கட்டுறது தப்பு இல்லைன்றீங்க? ராணுவ வீரருடைய ஷூவை ராஜ்நாத் சிங் கட்டலாம். இப்படி கட்டணும். நரேந்திர மோடி முதல்ல ஒரு ராணுவ வீரருடைய ஷூவை கட்டட்டும், அதுக்கப்புறம் என் ஷூவை நீ கட்டுன்னு சொல்லு. எனக்கு கால் உடைஞ்சு போச்சு. தூய்மை பணியாளர்களவே உட்கார வச்சு காலை கழுவுறவங்க. தூய்மை பணியாளர்களவே உட்கார வச்சு காலை கழுவுறவங்க தானே அவங்க. மோடி கால் கழுவுனாருல்ல. அதாவது தூய்மை பணியாளர்களை வச்சுக்கிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ட் கீப் அப் பண்ணக்கூடிய ஆட்களையும் அதுல நிறைய பேர் இருக்காங்க. தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தீட்டுன்னு சனாதனம் வரலாம் சில பண்ணுவான். அதுல ஒண்ணும் தப்பு இல்லைன்னு இவனுங்க. அதே நேரத்துல டக்குன்னு ஓட்டு கேட்கணும்னா நரேந்திர மோடி அவங்க பக்கத்துல போய் உட்காந்து பேசுவார். ஒரு போட்டோ மட்டும் எடுத்து போட்டுவார். போட்டுக்கிட்டு அவர் பண்ணுவப்பா பாவம் ஒரு தடவை ஒரு பேட்டி கொடுக்குறாரு. இப்படிப்பட்ட ஏழ்மை துணி கூட இல்லை, பாவம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, இந்த ஒரு கிளைமேட்ல எப்படி வாழறாங்கன்னு எனக்கே கண்ணீர் வந்தது அப்படின்னு பக்கத்துல 15 லட்சம் ரூபாய்க்கு போட்டுக்கிட்டு 15 லட்சம் ரூபாய் கோட்டை போட்டுக்கிட்டு அவருக்கு சட்டையே இல்லையே, என்ன பண்றதுங்க. இப்படிப்பட்ட நபர்கள் நாடக நடிகர்களை போல வசனத்தை பேசிட்டு போகக்கூடிய நபர்கள், அவ்வளவுதான். அதனால பிஜேபி பாசிசம் என்பதில் எல்லா வகையிலும் இப்ப நீங்க கேட்ட கேள்விகளை எல்லாம் தொகுத்து பாத்தீங்கன்னா ராணுவத்தினுடைய நிலைக்கு இவர்கள் எப்படி இருக்காங்க, தூய்மை பணியாளர்கள் எப்படி இருக்கிறாங்க, இன்னும் சட்டபூர்வமான நடவடிக்கைகளை எப்படி பயன்படுத்துகிறார்கள், எல்லாவற்றையும் பார்க்கின்ற போது சொல்றது பார்த்தாக்க வெளி உலகத்துக்கு தூய்மை பணியாளர்கள் காலை கழுவுற மாதிரி நடிக்கிறது ஓட்டுக்காக, அதுக்கப்புறம் அவங்கள தீட்டுன்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறது. இது உள்ள இருந்ததுனால ராணுவ வீரருக்கு அது ஷூவை கட்ட வைக்கிறாங்க. இதான் கிளியர். இதை கேட்கிறவங்க இதைத்தான் நினைக்கணும், இதைதான் சிந்திக்கணும்ன்றதுக்கு தான் நம்மளும் பேசிக்கிட்டோம். ஆக நீங்க சொன்னது கரெக்ட். இன்றைக்கு இருக்கிற இந்த நிலை நாம புரிஞ்சுக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம், அவர்கள் யார் என்பதை நம்ம அடையாளத்தை கண்டுக்கணும். ஏன்னா வரக்கூடிய காலங்களில் நாம் எச்சரிக்கையாக இருக்கும். இல்லை என்றால் ஒட்டு மொத்தமாக பல பாதிப்புகள் வரும் என்பதற்கு இது ஆதாரம். இவரு ராஜ்நாத் சிங் காலை ஷூவை கட்ட வச்சாரு. அந்த மத்திய பிரதேச அமைச்சர் குன்சர் விஜய் ஷா அந்த ஆபரேஷன்ல கர்னல், அவங்க பேரு துபேன்னு வரும், அவங்க பேரு அந்த அம்மாவை அந்த லேடிய கர்னலை நீ பயங்கரவாதியோட சகோதரி தானே, சகோதரிய வச்சே பயங்கரவாதியை நாங்க அடக்கணும், அவங்க ட்ரெஸ்ஸ கழட்டோம் அப்படிலாம் பேசினாரு. நான் சொன்னேன், தேவையில்லாமல் ஒரு அரசுக்கு ஒரு அமைச்சருக்கு இவைகள் தேவையில்லை. இந்த கமெண்ட்மெண்ட் அவங்க போர்க்களத்துல இருக்கிறவங்க, அவங்க வீராங்கனை. நீ யாரு? நீ எங்க போய் நின்று சொரிஞ்சு கிடக்கிறவன், பொம்மையை தூக்கிட்டு சிலையை தூக்கிட்டு டான்ஸ் ஆடுறவன். அந்த வீரத்தினுடைய அறிகுறியாக அவங்க வீராங்கனை போயிட்டு வந்தவங்க சொல்றதை போய் கிண்டல் பண்ற கேலி பண்றா என்ன அர்த்தம்? அதைத்தான் நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதாவுடைய ஊழல், அதாவது ஊறி போன சுத்தி இருக்கிறவங்க நீங்க என்னதான் பார்த்தாலும் மகளிரை கொச்சைப்படுத்துவதோ மகளிருக்கு உரிமைகளை ஏற்றுக்கொள்ளாததான் அவங்களுடைய வேலை. அதுக்கு இதெல்லாம் ஒரு இது கேவலமா பேசுற அந்த அம்மா எப்படி சரியா சகஜமா பதில் கொடுத்துட்டாங்க எல்லாம். ஆமாம், சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. அனைவருக்கும் வணக்கம், நன்றி.